கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த 30 சவரன் நகைகள் 9 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டது பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை போன நகை பணம் கிடைக்குமா? கொள்ளையர்கள் சிக்குவார்களா? மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த நகை பணத்தை திருடர்கள் திருடிச் சென்ற காட்சிகள் தான் இவை. திருமண நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் மொத்த நகை பணமும் திருடு போன குடும்பம் என்ன செய்யும்? போலீசார் உதவுவார்களா? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை கண்ணார்பாளையம் வசந்தம் நகரை சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் மேட்டுப்பாளையத்தில் மின் வாரியத்தில் ஃபோர்மேனாக பணியாற்றி வருகிறார். இவருடைய மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் திருமணம் நடைபெறவுள்ளது. இதற்கான நிச்சயதார்த்த நிகழ்ச்சி மேட்டுப்பாளையத்தில் உள்ள மண்டபத்தில் வியாழக்கிழமையன்று நடைபெற்றது. இதற்காக குடும்பத்தில் உள்ள அனைவரும் மண்டபம் சென்ற நிலையில் திருமணத்திற்காக வாங்கிய 30 சவரன் தங்க நகை மற்றும் 9 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வீட்டில் வைத்துவிட்டு சென்றனர். வீட்டில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட 3 கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டை நோட்டமிட்டு கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். வீட்டிற்கு வெளியே ஒரு நபரை காவலுக்கு நிறுத்திவிட்டு மற்ற 2 பேர் உள்ளே நுழைந்து வீட்டில் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகை 9 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு வெளியே வந்துள்ளனர். அப்போது அவர்களை பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் பார்த்த நிலையில் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியை எடுத்து அவர்களை மிரட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் மூவரும் தப்பிச் சென்று விட்டனர். பிறகு அதே கும்பல் அடுத்த தெருவான ஓம் சக்தி நகரில் பிரகாஷ் என்பவரின் வீட்டில் நுழைந்து பீரோவில் இருந்த 3.5 சவரன் தங்க நகை 11,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் அதே பகுதியில் விக்டர் என்பவருடைய வீட்டில் நுழைந்து சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்த நிலையில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் விக்டர் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் கொள்ளை முயற்சி செய்த காட்சிகள் பதிவாகி உள்ளன. அந்த வீடியோவை கைப்பற்றியுள்ள காரமடை போலீசார் துணிகரமாக செயல்பட்ட கொள்ளையர்களை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.